எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆனி மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு பஞ்சமி திதியோடு சேர்ந்து பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் கிழமைகளில் முதல் கிழமையாக சொல்லப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிற காரணத்தால் வாராகி எண்ணெயினுடைய அருளை பரிபூர்ணமாக ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குறித்த நன்னாள் அன்னைக்கு மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்ன, தீராத பண கஷ்டம் தீரணும், மன நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிழமைகள்லேயே ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான சிறப்பான நாள். வேலை தேடக்கூடியவங்க இல்லை வேலையிலேருந்து இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உயர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இல்லை உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த குறித்த நாளில் வரக்கூடிய சூரியஹோரி நேரம், அதாவது காலையில் 6 to 7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியஹோரி நேரம் தான் நமக்கு சூரியோதயமும் கூட. அப்படி இந்த நேரத்தில் நம்ம சூரிய பகவானை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஆதித்ய ஹிருதயம் படித்தோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். இப்படி இந்த அதி உன்னதமான நாளில் நமக்கு ஆணி முதல் நாள் பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதத்தில் பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். அப்படி அந்த பஞ்சமியோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆணி முதல் நாள் கண்டிப்பாக நமக்கு வீடுகளில் வளங்கள் பெருகுவதற்குண்டான அருளை வாராகி எண்ணெய் வழங்கிவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 10 தினங்களுமே ஆஷட நவராத்திரி அப்படின்னு சொல்லி வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாடுகள் அனைத்துமே நமக்கு சிறப்பாக நடைபெறும். அப்படி அந்த 10 தினங்களுமே நம்ம வாராகி எண்ணெயை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலுமே தாயாருடைய பரிபூர்ண அருளால் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்படி இந்த சிறப்பு வாய்ந்த ஆஷட நவராத்திரி இந்த ஆணி மாதத்தில் தான் வருது. அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தாயாருக்கு உகந்த பஞ்சமி திதியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதுலேயும் நமக்கு மாதம் பிறக்கும் பொழுதே பஞ்சமியோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிறதால இது வாராகி எண்ணெய்க்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஆணி முதல் நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு 8 மணிக்கு மேலே நம்ம தொடங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாயாரினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். இப்போ வீடுகளில் நீங்கள் வாராகி எண்ணெயினுடைய திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்தை நீங்கள் நல்லா சுத்தமாக தொடச்சி முடித்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்திருங்க. அதே போல் வாராகி எண்ணெய்க்கு முன்பாக நீங்கள் அகல் தீபத்தில் நெய் விட்டு இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரியிட்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகி எண்ணெய்க்கு உகந்த மலர்கள் அப்படின்னு பார்த்தா செவ்வரளை மலர்கள் இல்லைனா சிவப்பு நிற மலர்கள் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை திருவுருவப்படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாராகி எண்ணெய்க்காக ஏற்றக்கூடிய தீபத்திலேயே தாயார் எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வாராகி எண்ணெய்க்கு உகந்த நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தா சுண்டல் செய்து வைக்கலாம், கலவை சாதம் செய்து வைக்கலாம், பானகம் செய்து வைக்கலாம், இல்லை பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எது வேணாலுமே நம்ம வைத்து வழிபாடு மேற்கொள்ளலாம். தாயாருக்கு உகந்த இந்த நேரத்தில் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் தாயாருக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இதை தவிர்த்து வேறு மந்திரங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லி வழிபடலாம். பொதுவாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பெரும்பாலும் நிறைய பேருடைய வீடுகளில் எல்லா விதமான தீய சக்தியும் விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தூபம் போடுவது, திருஷ்டி கழிப்பது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவோம். தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே, வாராகி எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எல்லா விதமான கெட்டவைகளையும் விலக்கி நல்லவைகளை மட்டுமே அருளக்கூடிய தெய்வம். வாராகி எண்ணெயை இந்த குறிப்பிட்ட ஆணி மாதத்தில் அதுவும் முதல் நாள் தொடங்கி தொடர்ந்து மாதம் முழுக்க யாரெல்லாம் கண்டிப்பாக வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீராத கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த கடன் சுமையால் நிறைய அவமானங்களை சந்தித்தவங்க, இல்லை பண பிரச்சனை ரொம்பவுமே ஆட்டி படைக்குது, வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, எல்லாமே செலவாயிடுது, செலவுக்கு மேலே கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த குறித்த நாளில் தொடங்கி தொடர்ந்து மாதம் முழுக்க வாராகி எண்ணெயை வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மன கஷ்டங்கள் இருக்குதுங்க, எதை தொட்டாலுமே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதனால் மனபாரம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறிப்பிட்ட ஆணி மாதத்தில் வாராகி எண்ணெயை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி தருவாங்க அன்னை. நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் இந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதாலையும் ஆணி மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறதாலையும் வீட்டினுடைய வாசலில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை முடிச்சாக கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. ஏன்
ஏன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள துர்சக்தியினுடைய தாக்கம் மேலோங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக பிரச்சனைகளும் தாண்டவமாடும். அப்படி எந்த தீய சக்தியினுடைய தாக்கத்தை ஒருவர் முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால், வாராகி அன்னைக்குரிய வழிபாடுகளில் ஈடுபடுவதோடு மட்டும் இல்லாமல் வாராகி அன்னைக்கு முன்பாக ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வணங்கி அந்த வீட்டினுடைய வாசலில் கட்டும் பொழுதே கட்டாயம் எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும். நிறைய பொருட்கள் எதுவுமே இல்லைங்க, வீட்டில் நம்ம அன்றாடம் பூஜைகள்லையும் சமையலறையிலையும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து தான் செய்ய போகிறோம். அப்படி நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற வஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முடிச்சா தயார் பண்ணணும். முதல் முக்கியமான பொருள் மஞ்சள் மற்றும் குங்குமம். பொடியாக இருந்தால் நீங்கள் பொடியாக மஞ்சளை சேர்த்துக்கலாம், இல்லைனா கிழங்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் கிழங்கா வைக்கலாம். அதாவது விரலை மஞ்சளாவோ குண்டு மஞ்சளாவோ எது உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது செய்து கூட கொஞ்சம் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதால கட்டாயம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு நீங்கள் இந்த முடிச்சில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இது கூடவே நமக்கு எல்லா விதமான துர்சக்திகளையும் வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்த பொருள்னால் அது வெண்கடுகு. சாம்பிராணி தூபம் போடும் பொழுது வெண்கடுகு சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலில் வெண்கடுகு இருக்குது அப்படின்னு சொன்னாலே, நம்ம இந்த மாதிரி முடிச்சா தயார்படுத்தி வெண்கடுகை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே நடுநடுங்கும். அப்படிப்பட்ட பேராற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வெண்கடுகை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு, வெண்கடுகு, மஞ்சள் இந்த மூன்றே பொருட்கள் போதும். இது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் முடிச்சா கட்டி வீட்டினுடைய வாசலில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வலது பக்கத்தில் மாட்டி வச்சுருங்க. இப்படி நம்ம செய்துட்டாலே போதும், எல்லா விதமான கெட்ட சக்திகளும் வீட்டை விட்டு வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் என்றென்றைக்குமே நம்ம வீட்டுக்குள்ளே துர்சக்தியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மேலோங்காது. இது அனைத்தையுமே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் நீங்கள் பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் முடிச்சா தயார்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம் பழத்தையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்திருங்க. ஒரே ஒரு மஞ்சள் நிறத்தில் எந்த விதமான கரும்புள்ளிகளும் இல்லாத எலுமிச்சம் பழமாக பார்த்து எடுத்து அதை நீங்கள் தாயாருக்கு முன்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும். வைத்து வணங்கப்பட்ட இந்த எலுமிச்சம் பழத்தை வீட்டினுடைய வாசலில் ஒரு ஊசி நூல் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கோர்த்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் எலுமிச்சம் பழத்தை கூட நீங்கள் கோர்த்து வாசலில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி இந்த பஞ்சமியோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆணி மாதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அரிதாக தான் வரும். எப்பயுமே வருடா வருடம் வராதுங்க, எப்பயாவது அரிதாக வரும். அப்படி அரிதாக வரக்கூடிய நாளில் நம்ம வாராகி அன்னையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் செய்து கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேறு இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டு வாசலில் செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி தரும். கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை நம்ம அடக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் நாடி வரும். நல்ல சக்திகள் நுழைவதற்காகவே நம்ம வீட்டில் பூஜைகள் எல்லாமே சேரும். அப்படி நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும். அதனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.